சார் ராமன் சார் இன்னைக்கு தேனிக்கு இவர் போயிருக்காரு. யார்? நம்ம டிடிவி தினகரன் இன்னைக்கு போயிருக்கார் போல தெரியும். வழியில் நின்று திரு ஓபிஎஸ் இன்னைக்கு அவரை மீட் பண்ணியிருக்கிறார். வழியில் நின்று திரு ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு கதை சொல்கிறாரு, இவர் துரோகம் பண்ணாருன்ட்டு. ஓபிஎஸ் சார்பாக பேசுகிறவங்க இவங்க துரோகத்தை பற்றி இவங்க பேசலாமான்ட்டு. டிடிவி தினகரன் ஒரு பக்கத்தை இன்னும் கொஞ்சம் மேலே போகிறாரு. அவர் என்னங்கிற லாட்ரி டிக்கெட்டில் பரிசு அடித்த மாதிரி இவருக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் கிடைச்சது. துரோகத்தை குறித்து இபிஎஸ் பேசுறது கேட்டால் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இந்த கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எலெக்ஷன் ஒரு பக்கம் நெருங்கிட்டு இருக்கு சார். இவங்க மாறி மாறி பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அதிமுகவோட தொண்டர்கள் எல்லாம் விரும்புகிறார்களா? அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து பிரிவை ஒருபோதும் அவர்கள் விரும்பவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை எப்படி வளர்த்தாரோ, ஆட்சி எப்படி அமைத்தாரோ, அதே போல் ஜெயலலிதா அம்மா இந்த ஆட்சியை எப்படி அமைத்தாரோ, திமுகவை எதிர்ப்புனான ஒரு நிலைப்பாட்டில் வந்து கட்சியை எப்படி ஆட்சி அமைத்தார்களோ அந்த மனநிலையை தான் அதிமுகவுடைய தொண்டர்களும் விரும்புகிறார்கள். அதிமுக தொண்டர்களும் எங்கேயுமே அந்த பிரிஞ்சு இருக்கணும், கோஷ்டிகளாக இருக்கணும்ன்ற மனநிலை அவங்களுக்கு இல்லை. ஆனால் இபிஎஸ் அவர்களும் தென்னில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேள்விகளை நீர் கேட்கின்றாயா அல்லது நான் கேட்கட்டுமா என்ற திருவிழாடல் வசனத்தை போலையும் கவுண்ட் பண்ணி படத்தில் வரும். டே நான் 8ஆம் கிளாஸ் பாஸு, நீ வந்து 10ஆம் கிளாஸ் ஃபெயில்டா, 8ஆம் கிளாஸ் பாஸ் பெருசா 10ஆம் கிளாஸ் ஃபெயில் பெருசா என்ற ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி தான் அந்த கேள்வி. அதில் என்ன சொல்கிறாரு, அம்மாவுடைய கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட ஓபிஎஸ்க்கு பேரை வர உச்சரிக்கலை. அது வந்து காரணம் ஓபிஎஸ் மீது உள்ள கடுமையான கோபத்தினுடைய உச்சம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா போன்ற தலைவர்கள் எல்லாம் பிஜேபியுடைய கூட்டணி வைத்து திமுகவை எதிர்த்து நின்று மக்கள் மத்தியிலே நம்ம தேர்தல் பிரச்சாரம் செய்து 2020 ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் சசிகலா மேலும் நினைக்கிறாங்க. ஆனால் இபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தான் இதுக்கு கம்பெனிக்கு நம்ம தான் பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கணும். இந்த பஸ்ஸு ஓனர் என்ற இடத்துல கண்ட்ராக்டரோ அல்லது கிளீனராகவோ அல்லது இன்னொரு லாங் ரூட்டில் பார்த்து உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் 2 டிரைவர் இருப்பாங்க. பாதி நேரத்தில் போனால் இன்னொரு டைப் மாறுவார். அப்போ தூக்கம் வராமல் இருக்கும். ஆனால் எடப்பாடி என்ன கேட்டா, நான் தான் பஸ்ஸு டிரைவரு, நான் தான் பஸ் ஓனரு, நான் தான் கான்ட்ராக்டரு, என்ன மீறி இங்கே யாரும் வரக்கூடாது, மற்றவங்கள வாரீங்களா இறங்குறீங்களா போயிட்டே இருங்க, நீ என்னங்க ராயல்ட்டி கொண்டாடுது இன்னும் வந்து நிலைப்பாடு இருக்கிறாங்க. அதில் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து நீங்கள் எப்போ எம்எல்ஏ ஆனீங்க, நான் அதுக்கு முன்னாடியே எம்எல்ஏ இருக்கிறேன், நீங்கள் வந்து கட்சிக்கு சீனியராக, நான் 11 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்சிக்கு சீனியராக இருக்கிறேன் என்று அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு பதில் கொடுத்த டிடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேனி மாவட்டம் என்றாலே அதிமுக கோட்டை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் வெற்றி வாகை சொல்லி தமிழகத்தை ஆட்சிக்கட்டில் அமர்த்தக்கூடிய அமர செய்த ஒரு மாவட்டத்தில் வந்து இது அதிமுகவில் ஏறியவர்கள்லாம் பயணம் செய்வார்கள், மற்றவர்களாம் மூழ்கிவிடுவார்கள்னா யாரையும் நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள். உங்களுக்கு பதவி மோகம் மட்டுமல்ல, நீங்கள் முழுக்க உங்கள் இந்த அதிமுக என்ற பிராண்டை நீங்கள் வச்சுக்கிட்டு திமுகவுடைய ஒரு அன்கோ போட்டுக்கொண்டு திமுகவை மீண்டும் ஆட்சிக்கட்டில் அமர வைக்கக்கூடிய நிலைமையில் எடப்பாடி செயல்படுகிறார் என்பதான் நான் கருதுகிறேன் என்று டிடி அவர்கள் சொல்லுகின்றார். ஆனால் டிடி அவர்கள் சொன்னது அனைத்தும் உண்மைதான். காரணம் என்றால் 2026 இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமையில் இருந்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு கட்டமைப்பையும் திமுக உருவாக்கி வருகின்றது. அத்தகைய கட்டமைப்பான வலையில் எடப்பாடி விழுந்து விட்டாரோ என்பதுதான் இன்று சசிகலா அம்மையாரும் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நினைக்கின்றக்கூடிய காலத்தின் சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் அவர்கள் பிரிவினை எதிர்பார்க்கவில்லை. இப்போ இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே மாறுபட்ட ஓபிஎஸ் அணியிலையோ அல்லது இபிஎஸ் அணியிலோ இருந்தாலும் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரே இலக்கம் நோக்கி தான் அங்கே செல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அவர்களை டெல்லியிலிருந்து பல தகவல்களை சொல்லியுள்ளார்கள், பல மடாதிபர்கள் அவரை சந்தித்து பேசியுள்ளார்கள், தமிழ்நாட்டில் பல நியாயமான கன்னியவான்களும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி கேட்பது மாதிரி இல்லை. காரணம் என்னவென்றால், அவர் வந்து 4 ஆண்டு காலம் செய்த அந்த பல்வேறு முறைகேடுகள் ஆட்சிகளை வைத்து தான் திமுக தன்னுக்கு சாதகமாக்கி வாக்குகளை பெற்று திமுக ஆளுங்கட்சியாக ஆகியுள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் இன்று எடப்பாடியுடைய அன்புடைய குடிமை என்பது திமுகவின் கைவசம் உள்ளது. ஆகவே ஆட்சி அதிகாரத்தில் உள்ள திமுக வந்து எடப்பாடி இந்த கட்சியை விட்டு எகிறினால் எடப்பாடி கம்பெனி காலி என்பதை திமுக மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றது. ஆகவே எடப்பாடி அவர்கள் திமுகவுடைய அசைன்மெண்ட்டை மீறி ஒரு இம்மி கூட அவரால் நகர முடியாது என்பது நிலைப்பாடுங்க. ஏங்க அவரு வந்து திமுக வந்து இந்த ஆட்சியை வந்து கவிழ்க்க நினைச்சது, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு ஓபிஎஸ். உண்மைதான் அது. ஏன்னா ஓபிஎஸ் நின்று பேசும்போது நீங்கள் பின்னால் நின்று திரு துரைமுருகன் சொன்னார்,
ஓபிஎஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னார். ஹமாம் சோப்பு விளம்பரம் மாதிரி சொன்னார். அவர் அதை மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொன்னதுனால தான் திருமதி சசிகலா வந்து அவருக்கு எதிராகவே பேட்டியெல்லாம் கொடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அதைத்தான் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகைவனும் அல்ல. 27 ஆண்டுகள் கழித்து டெல்லி மாநிலத்தில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. அப்போ 27 ஆண்டு என்பது ஒரு கால் நூற்றாண்டை தாண்டி உள்ளது. அப்போ 27 ஆண்டுகளும் பாஜக எவ்வளோ பிரச்சாரத்தின் யுத்திகளை வந்து 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி, 12 ஆண்டு காலம் ஆம் ஆத்மியுடைய ஆட்சியெல்லாம் தாண்டி ஒரு மக்கள் மத்தியில் கருத்துக்களை முன் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி மக்கள் மத்தியில் என்னென்ன சொன்னால் எப்படி ஜெயிக்க முடியும் நிலைப்பாடு உருவாக்கியிருக்காங்க. அதே போல் 2015 வந்து 2021 வரைக்கும் அதிமுக தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்தது. அந்த நேரத்தில் வந்து திமுக எதிர்க்கட்சி வரிசையில் தான் இருந்தது. ஆனால் இன்று திமுக ஆளுங்கட்சிக்கு வர காரணமே எடப்பாடி அமைச்சர்கள் செய்த தவறான ஒரு அணுகுமுறை தான் இதுக்கு காரணம். ஆனால் அரசியல் சசிகலா அம்மையார் சொல்லுகிறார்கள், இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தபடியாக இந்த கட்சியினுடைய ராயல்டி, இந்த கம்பெனி ஓனர்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மா தான் இன்னைக்கு வரணும். அப்படிப்பட்ட இடத்துல இந்த அம்மா சசிகலா அம்மா இல்லாமல் இருந்தால் எடப்பாடி முதலமைச்சராக இருப்பாரா? டிடிவி தினகரன் அதெல்லாம் சொல்றாரு, நீங்க இந்த பதவியில் லாட்டரி டிக்கெட்டை யோக பிரைஸ் அடிச்சது மாதிரி சிஎம் ஆகினீங்க, பொதுச்செயலர் ஆனீங்க, இவ்வளோலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு திரும்ப நான் தான் கம்பெனிக்கு ஓனரு, எங்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட படை இருக்குது, நான் எல்லாமே முடிச்சுக்கிடுன்னு சும்மா யாரை ஏமாத்துறீங்க வந்து. ஆகவே இந்த எடப்பாடி பழனிசாமியால் 2026 இந்த நிலைமை கடைபிடித்தால் 2026 கண்டிப்பாக அதிமுகவில் ஆட்சி அமைக்க முடியாது. ஒருங்கிணைந்த அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். காரணம் என்றால் தமிழகத்தில் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கான பருவநிலை எப்படி மாறுகின்றதோ அதே மாதிரி நல்ல பக்குவமான நிலைப்பாடு இருக்குது. காரணம் என்றால் திமுக ஆட்சி மீது அரசு துறை அதிகாரிகளும் சரி மக்களும் சரி எதிர்ப்பான ஒரு மனநிலையில் உள்ளார்கள். இதை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வது அதிமுகவுடைய சூழ்நிலை. ஆனால் எடப்பாடி இதற்கு எதற்குமே உடன்பட்டு வர மாட்டாங்க. கட்சியில் வந்து எல்லாரும் ஒன்று சட்டமே. இப்போ ஓபிஎஸ் வந்து அதிமுக தான், டிடி அவர்களும் அதிமுக தான், சசிகலா மாதிரி அதிமுக தான். ஒருங்கிணைஞ்சு கொண்டு போகிறது உங்களுக்கு என்ன ஏன் மடி, ஏன் இந்த கோபம், என்ன காரணம் என்றால் இது திமுகவுடைய அசைன்மெண்ட்டில் தான் எடப்பாடி இருக்கிறாருங்க.